என் அப்பாவை விட்டுருங்க கதறி அழுத 7 வயது மகள் கண்முன்னே கணவனை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து அடித்தே கொன்ற கொடூர மனைவி. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாரி நியூஸ்ல ஆர்வம் இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. பஞ்சாப் மாநிலத்தின் கன்னாக் மாவட்டம் சோகியான் கிராமத்தில் நடந்த கொடூரமான சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி சௌரப் கொலை வழக்கை நினைவூட்டுகிறது. இங்கு 40 வயதான பகதூர் சிங் என்ற நபர் தனது மனைவி ஜஸ்வீர் கவுர் மற்றும் அவரது காதலன் பிரீப் சிங் ஆகியோரால் இரும்பு கம்பியால் தலையில் தாக்கி படுகொலை செய்யப்பட்டார். கடந்த புதன்கிழமை நள்ளிரவில் நடைபெற்றது இந்த சம்பவம். இது பற்றி வெளியான தகவலின்படி பகதூர் சிங் கூலி வேலை செய்து வந்துள்ள நிலையில் இவருக்கு சுக்ரீத் சிங் என்பவரும் வேலை பார்த்துள்ளார். இவருடன் பகதூரின் மனைவி ஜஸ்வீர் கவுருக்கும் பழக்கம் ஏற்படவே நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்த விவகாரம் கணவருக்கு தெரிய வரவே தங்களுடைய 7 வயது மகளின் எதிர்காலத்தை கருதி கள்ளத்தொடர்பை கைவிடுமாறு பலமுறை கோரியுள்ளார். இதன் காரணமாக அவரது மனைவி தன் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொல்ல திட்டமிட்டிருக்காரு. அதன்படி கடந்த புதன்கிழமை இரவு கணவன் தூங்கிக் கொண்டிருந்த போது கள்ளக்காதலனை வீட்டிற்கு வரவழைத்து இரும்பு கம்பியால் இருவரும் சேர்ந்து அவரை கொடூரமாக அடித்து கொலை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியின் கண் முன்னாலே நடந்திருக்கு. என் அப்பாவை விட்டு விடுங்கள் என அவர்களின் மகள் கதறி அழுத நிலையில் இருவரும் இரக்கமே இல்லாமல் அவரை அடித்து கொலை செஞ்சிருக்காங்க. அவர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பகதூரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையிலும் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக டாக்டர்கள் கூறியிருக்காங்க. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய இருவரையும் இப்ப தேடி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலுடன் மறக்காம இணைஞ்சிருங்க.